எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அரசியலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அரசியலில் இந்த சோசியலிசம், கம்யூனிசம், ஜனநாயகம் இந்த மாதிரிலாம் நிறைய டைப்ஸ் இருக்குது பார்த்திங்களா. அதில் ஒவ்வொரு டைப்ஸும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு மாடு வைத்திருப்பவர் ஒன்றை அடுத்தவனுக்கு கொடுத்தால் அது சோசியலிசம். அதாவது நான் மட்டும் வச்சுக்காமல் அடுத்தவனுக்கும் கொடுத்தா அது சோசியலிசம். மாடு வைத்திருப்பவன் இரண்டையும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு தேவையான பாலை மட்டும் வாங்கி கொண்டால் அது கம்யூனிசம். மாடுகளிலும் பால் கறந்து தானே பயன்படுத்தினால் அது ஜனநாயகம். தன்னுடைய மாட்டை தானே பயன்படுத்திட்டால் அது ஜனநாயகம். ஒரு மாட்டை விற்று காலை வாங்கி குட்டி போட வைத்து பண்ணையாக்கினால் அது முதலாளித்துவம். ஒரு மாட்டை பல மாடு ஆக்குறது முதலாளித்துவம். அதே 2 மாட்டை அரசாங்கம் பிடுங்கி கொண்டு வைத்திருந்த ஓனரை கொன்றுவிட்டால் அது நாசிசம். மாட்டையும் அரசு பிடுங்கி கொண்டு அவரிடமே அந்த பாலை விற்றால் அது பாசிசம். இவ்வளோதாங்க அரசியல். இந்த காலகட்டத்தில் அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.